கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம தியானித்து வருகிறோம். 3வது வாரம் எபேசியரிலிருந்து அந்த புஸ்தகத்தில் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது சொன்ன ஒரு சில காரியங்களிலிருந்து கிறிஸ்துவர்களாய் நாம் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவர்களாய் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், கர்த்தர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலேருந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். ரிகார்டிங் கிறிஸ்டியன் லைஃப் ஃப்ரம் த புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 6. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும், ஃப்ரம் verse 1 until verse 4 வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கணவன் மனைவி அவர்கள் எப்படி ஐக்கியமாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தார் எப்படி ஜீவிக்கிறாங்களோ அவங்கள மாதிரி ஜீவிக்கக்கூடாது, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு உடைய இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் ஏதோ பெற்றோம், ஏதோ கடமைக்கு வளர்த்துறோம். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏதோ கடமைக்கு என்ன பண்ணோம், எல்லோரும் 2 குழந்தை பெற்றுருக்குறாங்க மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம், ஒரு 2 குழந்தை பெற்றுருக்குறோம், ஏதோ ஒரு கடமைக்கு வளர்த்துறோம். ஒரு தரிசனம் இல்லாமல், பிள்ளைகள் மேலே ஒரு தரிசனம் இல்லாமல், அவங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை என்ன வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு இது இல்லாமல் அப்படின்ட்டு ஏதோ வாழ்கிறோம், ஏதோ நாம் செய்கிறோம், ஏதோ நாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஐக்கியம். 2 பேருக்கும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ அது வேறு விஷயம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் சொல்கிறாரு, முதலாவது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அடுத்தது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம வளர்ற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பை யார் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, பெற்றோர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. என் பையனை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க பாஸ்டர் இப்படி நிறைய விசுவாசிகளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, என் பையனை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என் பொண்ணை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, தங்களுடைய மகனை பற்றியோ மகளை பற்றியோ நல்ல ஒரு சாட்சி பெற்றோர்களாலே கொடுக்க முடியல. இது என்ன அநியாயம். அதனால தான் இங்கே சொல்கிறார், இது நியாயம். எது நியாயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவர்கள் வளர வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, ஸ்கூலுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, காலேஜுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அதெல்லாம் 2வது. முதலாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பழங்காலத்தில் 1970, 80, 90 வரைக்குமே, என் காலம் வரைக்குமே சொல்கிறேனே, எல்லாருக்கும் குடும்ப ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடு. அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சாப்பாடை எடுத்து டேபிள்லேயே வைப்பாங்க. அந்த டின்னர் டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் சேர்ந்து உக்காந்து, லார்ட் வி தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபுட் தட் யூ ஹாவ் கிவன் அஸ். நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஆகாரத்துக்காக நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொன்ன பிறகு தான் தே வில் டேக் த ஃபுட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி ஃபஸ்ட்டு அப்பா வந்து சாப்பிட்டு போயிடுவார், அடுத்து பிள்ளைங்கள்லாம்
சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. அடுத்து எல்லோரும் சாப்பிட்டு கழுவின பிறகு நைட்டு 10:30 மணிக்கு 11 மணிக்கு தாயார் அம்மா உட்காந்து மிச்சம் மீதியெல்லாம் போட்டு உருட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் படுத்து தூங்கிடுவாங்க. இப்படி ஆகிப்போச்சு. அதனால் நாம் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை சரி செய்யவில்லை என்று சொன்னால் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை மட்டும் பார்க்குறதில்ல, நம்மளுடைய பிள்ளைகளையும் சேர்த்து பார்க்குறாங்க. எத்தனையோ போதகர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்கள், அவங்களுடைய ஊழியம் ஒன்றுமில்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் தங்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் சாட்சி தவறினதுனால, சாட்சி இல்லாமல் போனதுனால அவங்க செய்த மிகப்பெரிய ஊழியங்கள், அவங்க செய்ய கட்டி எழுப்பின மிகப்பெரிய சபைகள், எல்லா காங்கிரிகேஷன் எத்தனை இடத்துல பார்த்துருக்குறோம். எல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைந்து ஒவ்வொரு பக்கம் எல்லாம் சிதறி போய் அழிந்து போனதை நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெற்றோர்கள் அவ்வளவு ஊழியம் செய்து அவ்வளவு கட்டி காப்பாற்றி கடைசியில் பிள்ளைகள் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவங்கள வளர்த்தாமல் நல்ல சாட்சியை பெறாமல் போன ஒரு காரணத்தினால ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. அப்போது நம்மளுடைய ஊழியம் நம்மளோட முடிஞ்சிறதில்ல. நம்மளுடைய ஊழியம் யார் இடத்துலையும் தொடர்கிறது? நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துலையும் தொடர்கிறது. நம்மளுடைய குடும்பம் நம்மளோடு முடிந்ததல்ல. நம்முடைய குடும்பம் யார் இடத்துலையும் தொடர்கிறது? நம்முடைய பிள்ளைகள் இடத்துலையும் தொடர்கிறது. முதலாவது பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ தான் அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. இப்போ கீழ்ப்படினா நான் மாட்கள் என்ன பண்ணுறது? சும்மா டே எனக்கு கீழ்படுறா, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்டா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? எதிர்த்து தான் பேசுவான். ஏன்னா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்பான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவங்க மேலே வச்சிருக்கிற தரிசனத்தை அவங்கள இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுறதில்ல, சேர்த்துறதில்ல. நம்ம என்ன பண்ணுறதில்ல, we are not sharing the vision that we have for them, for our kids. ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து அவங்களுக்கு நம்ம என்ன தரிசனம் வைத்திருக்கிறோம், அவங்க வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன நோக்கத்துக்காக நாம் அவர்களை பெற்றெடுத்திருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக நாம் அவர்களை வளர்த்தி கொண்டு வருகிறோம் என்பதை அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. நாம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த காலத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நம்மளை காட்டிலும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவங்க யாருன்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள். உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். உங்களை காட்டிலும் அறிவிலும் தாளந்திலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் செல்ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு உங்கள் பிள்ளைகளை தான் கூப்பிட்றீங்க, ஆஃப் பண்ணுறதுக்கு உங்கள் பிள்ளைகளை தான் கூப்பிட்றீங்க, பாஸ்வேர்டு போடுறதுக்கு உங்கள் பிள்ளைகளை தான் கூப்பிட்றீங்க, பாஸ்வேர்டு தொலைஞ்சு போனாலும் உங்கள் பிள்ளைகளை தான் கூப்பிட்றீங்க. இது என்னடா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. அவன் வரான் 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறான். அப்போது ஆனால் நம்ம வச்சுருக்கிற தரிசனம் மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, போய் என்ன பண்ண மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது. சுதந்திரவாளினா என்ன அர்த்தம்? எல்லா சுதந்திரத்துக்கும் பாத்திரவான் யாருன்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள். அடுத்த வீட்டு பிள்ளை இல்லைங்க, உங்கள் சித்தி பையனோ மாமா பசங்களோ அவங்களோ இவங்களோ கிடையாது. நிறைய பெற்றோர்கள் அவங்கள குறித்த தரிசனம் இருக்குது. யார்? சொந்தக்கார பிள்ளைகளை குறித்த தரிசனம் இருக்குது, தாம் பிள்ளையை குறித்த தரிசனம் இல்லை. இதுவும் கஷ்டம். அப்போ முதலாவது உன் பிள்ளையை குறித்த தரிசனம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் இவன் என்ன பண்ணுவான், நம்ம பேச்சை கேட்டு நமக்கு கீழ்ப்படிந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வளர்ச்சி அடையாங்க. முதலாவது ஹாவ் அ பிளான்ஸ் ஃபார் தேம், ஹாவ் விஷன் ஃபார் தேம். அடுத்தது அவங்களுக்கு நிறைய விதமான தரிசனம் காண்பதற்கு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் வாசிக்கல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம், என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தரிசனங்களை காண்பார்கள். They will have visions. ஒரு கிறிஸ்தவன்
தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லணும்? பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது, நீ வளரும் போது கர்த்தர் உனக்கு தரிசனங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் அப்பா ஈரோட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் நான் ஈரோட்டை பார்க்கல, நான் உலகத்தை பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அங்கே எதுக்குப்பா, நம்ம ஏன்பா வெளியே போனோம், இங்கேயே எல்லாம் இருக்குதுப்பா, நமக்கே எல்லாம் இருக்குதுப்பா, இங்கேயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கலாமான்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் ஈரோட்டை தான் பார்க்குறீங்க, நீங்கள் எல்லோரும் சூரம்பட்டியை தான் பார்க்குறீங்க, சூரம்பட்டி 4 ரோட்டை தான் பார்க்குறீங்க. கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். நான் தமிழ்நாட்டை பார்க்குறேன், நான் இந்திய தேசத்தை பார்க்குறேன், நான் உலக தேசங்களை பார்க்குறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளை தரிசனம் உடையவர்களாய் வளர்த்தும் போது அவங்க வழி மாறி போக மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது, உனக்கு நன்மை உண்டாகி இருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் என்ன பண்ணுமா? நீடித்திருக்கும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவங்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுடைய தயவு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானத ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது 3ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா, தகப்பனையும் தாயையும் என்ன பண்ண வேண்டும்? கனம் செய்ய வேண்டும். நிறைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஊழியத்தில் வளர்ந்துருக்கிறேன், நிறைய ஊழியங்களை செஞ்சுருக்கிறேன். 5ஆவதுலேருந்து கீபோர்டு வாசிச்சுருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு 3 சர்வீஸில் வாசிப்பேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் சூரம்பட்டி வலசு, 2 சர்வீஸ் அங்கே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அங்கே சூரம்பட்டி 4 ரோட்டில் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹோம் ஒர்க் இருக்குது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் 10ஆவது 9ஆவதுலாம் போகும்போது நிறைய சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ டியூஷன் வரணும், ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணு டியூஷன் வர. டியூஷன் டைமு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் இருக்கும். இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நீ டியூஷன் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த டியூஷனெல்லாம் ஒன்றும் போகாமல், சப்ஜெக்ட் வரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் தகப்பனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும், அவருக்கு ஊழியத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறேன், நிறைய நேரம் இந்த டியூஷன்லாம் போகாமல் என்னுடைய நண்பர்களெல்லாம் போவாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, ஏன்டா நீ டியூஷன் வர மாட்டேங்கிற? ஆனால் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சு தான்டா முதல்ல எங்களுக்கு, சபை தான் எங்களுக்கு முதல்ல, ஊழியம் தான் எங்களுக்கு முதல்ல, சப்ஜெக்ட்லாம் ஆண்டவர் உதவி செய்வார். அப்புறம் ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11th முடிச்சு 12th போகும்போது 11th ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். மேக்ஸ் டீச்சர் பேர் தண்டபாணி சார் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ பார்டரில் இருக்கிற தம்பி, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் சென்டம் ரிசல்ட் காட்டணும், ஒரு பையன் கூட ஃபெயில் ஆகக்கூடாது. ஸ்கூலோட மானம் என்ன பண்ணிடும், கப்பலேறிடும். அதில் என்ன பண்ணுறாங்க, 11ஆவதுலேயே என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்களோ அவங்களாம் டார்கெட் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு அவனை என்ன பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நீ கொஞ்சம் பார்டரில் இருக்கிற, நீ சரியாக படிக்கலைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், நீ ஸ்கூலுக்கு வரணும். சனிக்கிழமை வரைக்கும் ஏற்கனவே ஸ்கூலு, இதில் டார்ச்சர் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா நாள் ஞாயிற்றுக்கிழமை டார்ச்சர். நீ ஸ்கூலுக்கு வரணும், ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம், எல்லா வீக் ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூலுக்கு வருவாங்க, நீயும் சேர்ந்து ஸ்கூலுக்கு வரணும். நான் சொன்னேன், ஏசுவி நாமத்தினால பார்டரில் இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற பழக்கம் மட்டும் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. அப்போ அதே மாதிரி அடுத்த 2 எக்ஸாமில் கொஞ்சம் பாஸ் ஆனேன். அப்பயுமே அவருக்கு ஒரு சந்தேகம், நீ கோட்டை விட்டுருவேன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு அப்படின்ட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், மற்ற ஆளுங்களை பாருங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியில் ரிசல்ட் வந்தது, அதே தண்டபாணி சொல்கிறாரு 80% மார்க்கு மேக்ஸில். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எல்லாம் இவ்வளோ மார்க் வாங்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எந்த டியூஷனுக்கும் போல, எந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கும் போல, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். வாங்கின மார்க்குக்கு மேலேயே வந்துருச்சு, எழுதுனதுக்கு மேலே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு ஆள் இருக்கிறாரு ராஜசீலம், எப்போ பார்த்தாலும் இப்போ பாருங்கள் எல்லா கறி கடையிலையும் எல்லா மெஸ்ஸுலேயும் அடிக்கடி அவர் சந்திப்பு. அவர் ஹிஸ்ட்ரி டீச்சர்.
அவர் எங்கள் அப்பா வந்தாலும் அவர் என்னை பற்றி வத்தி விடுறதை பற்றி அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் பையன் அப்படி, உங்கள் பையன் இப்படி என்னென்னமோ சொல்லுவார். நான் சொல்லிட்டேன், யோ நீ சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அவர் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டு போயிடுவார். அதே மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், என்னை பார்த்து சிரிப்பார். என்னப்பா உங்கள் அப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறார். நான் தான் சொன்னேன்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை போதிக்கும். அல்லேலூயா. அவர் ப்ரேயருக்கு போகலன்னா கவலைப்படுவாரே தவிர, சர்வீஸுக்கு போகலினா கவலைப்படுவாரே தவிர, மார்க்கை பற்றியோ எக்ஸாமை பற்றியோ எப்படி படிக்கிறோங்கிற பற்றிய கவலை சுத்தமாக அவருக்கு இல்லை. நீங்கள் தான் ரொம்ப கவலைப்பட்டு மண்டையை உடச்சிக்கிறீங்க. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து நல்ல கல்லூரியில் போய் சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னு சொன்னால், நான் எதுக்காக சொல்கிறேன், அநேக பிள்ளைகள் பாருங்கள், நம்ம அந்த டியூஷன் இந்த டியூஷன் கோச்சிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில், அதுதான் பைபிள் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்தவர்களாகிய நாம முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் அவங்க நம்மளை கனப்படுத்துவாங்க. ஆண்டவரை கனப்படுத்தினா தான் உங்களை கனப்படுத்துவாங்க. உங்களை கனப்படுத்தாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அதான் உண்மை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்க வாழ்க்கையில் இல்லாத வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ போராடினாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ நீங்கள் அவங்களோட முட்டினாலும் மோதினாலும் உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஏன் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னா, முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத அவங்க வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா தன்னால் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுவாங்க. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளை வளர்ப்பது என்பது ஒரு அவிவிசுவாசி எப்படி வளர்த்துறான் அதே போல நீ வளர்த்தாத. ஒரு விசுவாசி எப்படி வளர்த்துறோன்னு பைபிள் சொல்லுது. ஒரு விசுவாசி எப்படி வளர்த்துறோம், முதலாவது டிசிப்ளின் இருக்கணும். பிள்ளைகளை பெரம்பெடுத்து அடிக்கணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம், அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். என் பையனை பல முறை அடிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பாவே ஏன்டா அவனுக்கு இப்படி கோவம் வருது அப்படின்ட்டாரு. ஏன்னா அவ்வளோ குறும் பண்ணான் சின்ன வயசில். பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஹைப்பர் எனர்ஜியாக இருப்பான். எனக்கு ரொம்ப எரிச்சலாயிரும். நிறைய முறை நான் அப்படி அடிப்பேன். என் மனைவி வெளியே தள்ளி கதவை சாத்திடும். வெளியே தள்ளி என்ன பண்ணிடும், வீட்டுக்கு வெளியே தள்ளி டமால்னு கதவை சாத்திடும். போடா வெளியே நீன்ட்டு, கோ அவுட் சைட் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி. ஏன்னா டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால், வென் யூ டோன்ட் டிசிப்ளின் யுவர் சைல்டு, நீங்கள் யாரை வளர்த்திட்டு இருக்கிறீங்க, ஒரு சமூக விரோதியை உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அதான் உண்மை. ஒரு சமூக விரோதியை வளர்த்திட்டு இருக்கிறீங்க. பெற்றோர்கள் அவங்க நம்ம டிசிப்ளின் பண்ணலன்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனு, நாளைக்கு கோர்ட்டு கச்சேரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் போக ஆரம்பிச்சிடும். ஒரு அருமையான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளி ஜெயிலில் நின்றுக்கிறாரு. அந்த குற்றவாளிகிட்ட நீ ஜட்ஜி கேட்குறாரு, டு யூ ஹாவ் எனி லாஸ்ட் வில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு ஏதாவது கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த குற்றவாளி சொன்னாராம், ஐ வாண்ட் டு see மை மதர் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஜட்ஜி பார்த்து, அப்பா என்ன கடைசி நேரத்தில் தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே கிராண்ட் பண்ணாராம், இப்போவே இந்த கோர்ட் இங்கேயே என்ன பண்ணலாம், அவங்க அம்மாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வந்துச்சான். அழுதுகிட்டே வருது அந்த அம்மா. உடனே அந்த குற்றவாளி சொன்னான்னா, கொஞ்சம் க்ளோஸ் ஆவா அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த அம்மா என்ன நினச்சிச்சான், நம்மளை கட்டுப்பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறான், கடைசியில் ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்டு அவன் போகிறான் அப்படின்னு சொல்லி வந்துச்சான். வந்த உடனே பக்கத்தில் வந்தோடனே காதை பிடிச்சி ஒரு கடிச்சு இழுத்தானான். காதுலேருந்து ரத்தம் வந்துருச்சான். உடனே நம்ம ஐயோன்ட்டு என்ன பண்ணிடுச்சான், விட்டா போதுன்ட்டு ஓடிடுச்சான். ஜட்ஜுக்கு கோவம் வந்துருச்சான். உடனே ஜட்ஜு பிடிச்சி கேட்டாரான், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொன்னாரான். அவன் சொன்னானா, நான் சின்ன வயசில் அறியாத வயசில் திருடிட்டு வரும்போது எங்கள் அம்மா அந்த பொருளை வாங்கிட்டு என்னை என்ன பண்ணாங்க, நல்லா ஊக்குவிச்சாங்க.
அது தப்புன்னு என் வாழ்க்கையில் சொல்லவே இல்லை. அன்னைக்கு திருட ஆரம்பித்தவன் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக விரோதியாக இன்னைக்கு நின்று என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போது பெற்றோர்களும் ஒரு சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வழி விலகி போகிறதுக்கு முக்கியமான காரணமாக யார் அமைகிறோன்னு சொன்னால் பெற்றோர்களாகி நாம் என்ன பண்ணுறோம், அமைகிறோம். ஏன்னு சொன்னால் அவங்களை டிசிப்ளின் பண்ணுறதில்லை, அவர்களை கண்டிப்பதில்லை. பைபிள் சொல்லுது கண்டிக்க வேண்டும். பிறம்பை கையாளவன் தன் மகனை என்ன பண்ணுறான், பகைக்கிறவனாக இருக்கிறான். உலகம் 1000 சொல்லும். இன்றைக்கி உலகம் சொல்கிறான், அமெரிக்காலையும் ஐரோப்பியாவும் சொல்கிறான், உன் பையனை அடிச்சின்னா உன்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவோன்ட்டு. தெரியுமா உங்களுக்கு? அதனால் 911 கால் பண்ணிடுறாங்க பசங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன அப்யூஸ் பண்ணுறாங்க. என்னடா அப்யூஸ் பண்ணுறவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்களாம், என்னை திட்டுறாங்க, என்னை அப்படி பேசுகிறாங்க. இன்றைக்கி அங்கே நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? அமெரிக்காவில் 13 வயசில் குழந்தை, 14 வயசில் குழந்தை, யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, காலேஜுக்கு போகிறதில்ல பிள்ளைங்க. எத்தனை பேருடைய வெள்ளைக்கார குடும்பத்தில் எத்தனை பேர் பிள்ளைங்க காலேஜ் போய் படிக்கிறாங்க? ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்கள். எதுக்கு எல்லாம் இந்தியாவுக்கு வராங்க? ஸ்டடி இன் ஆஸ்திரேலியா, ஸ்டடி இன் கனடா, ஸ்டடி இன் யூரோப்பு, ஸ்டடி இன் உக்ரைனு, ஸ்டடி இன் ரஷ்யான்னு ஏன் வராங்க இங்கே நம்மளை பார்த்துட்டு? அங்கே எல்லோரும் படிச்சிருந்தா அந்த சீட்லாம் ஃபுல்லாக இருந்தால் எவனா வருவானா நம்ம ஊருக்கு? ஏன் வரான்னு தெரியுமா? அவங்க பிள்ளைகளாம் யாரும் காலேஜுக்கே போகிறதில்ல. ஒருத்தன் காலேஜு போகிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தன் படித்து பட்டம் வாங்கி கிராஜுவேட் ஆகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எல்லா சீட்டு காலியாக கிடக்குது. ஏன்னு சொன்னால் 18 வயசில் எல்லாம் குடிகாரனாகவும் எல்லாம் போதை வசத்துக்கு அடிமையாகவும் எய்ட்ஸு வந்தவனா. எத்தனை பேருக்கு எய்ட்ஸு? 16 வயசில் 15 வயசில் HIV பாசிட்டிவ் எத்தனை பேர்? போய் பாருங்க. கலாச்சார சீரழிவு ஏற்படுகிறது. கல்ச்சர் மே டீச் சம் அதர் திங், பட் த பைபிள் டீச்சஸ் ஹவு டு ஹேண்டில் யுவர் சில்ட்ரன் ப்ராப்பர்லி. கலாச்சாரம் கிறிஸ்துவலாகிய நமக்கு இந்த கலாச்சாரமெல்லாம் முக்கியம் கிடையாது. அன்றைக்கி அமெரிக்கா கலாச்சாரம் இருக்கும், நாளைக்கு ஐரோப்பிய கலாச்சாரம் இருக்கும், இந்திய கலாச்சாரம் இருக்கும். எந்த கலாச்சாரம் இருந்தாலும் சரி, பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உன் பிள்ளையை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேத வசனத்தை குறித்த அறிவு பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். அநேக பிள்ளைகள் நல்ல வசனத்தை கேட்குறவங்களாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் நிறைய வசனங்களை அப்படியே மனப்பாடமாக சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அதிகாரங்களாய் தொடர்ந்து வாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே விசுவாச குடும்பங்களில் பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குதா, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் பாட்டு கேட்டு பாருங்கள், அஜித் பாட்டு கேட்டு பாருங்கள், எல்லாம் மனப்படமாக தெரியும். ஆனால் என்ன தெரியாது? ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கிறோம். நம்ம பெற்றோர்களாகி நாம் அப்படி இருக்கோம். நம்மளும் அப்படித்தானே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வசனம் படித்தா அவங்க வசனம் படிப்பாங்க. நம்ம ஏதாவது கொஞ்சமாவது செய்தியை கேட்டால், சத்தியத்தை கேட்டால் அவங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நாட்களில் நம்மளே உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே குடும்பத்தோடு உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களும் அப்படி தான் வளருவாங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறதில்ல, நம்ம வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல. அடுத்தது 6ஆம் வசனத்துக்கு போங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். 7 வாசிங்க. அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். அடுத்தது வேலைக்காரர்கள் எஜமான்களை குறித்து பேசுகிறார். நிறைய பேர் வேலைக்காரர்கள் எஜமான்கள் இருக்கிறாங்க. முதலாவது கணவன் மனைவியை பற்றி பேசினார், அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசினார், அது முடிஞ்சிருச்சு. அடுத்து வேலைக்காரர்கள் எஜமான்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில்
அடுத்தவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான், வேலை செய்கிறவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறான், அவனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நாம் கிறிஸ்துவலாக இருக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருக்கோம். நம்ம கீழே வேலை செய்கிறவங்கள எப்படி நடத்துகிறோம், அதே போல் வேலை செய்கிறவங்க தங்களுடைய முதலாளிகளுக்கு எப்படி இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு டைமும் யாராவது வீட்டுக்கு போகும்போது அடிக்கடி பெருமையாக சொல்லுவேன். என்ன பெருமையாக சொல்லுவேன்னா, எங்கள் சர்ச்சில் இருக்கிற சகோதரர்கள் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கீழே வேலை செய்கிற, ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் நம்ம ஒரு முதலாளி கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல, இன்னொருத்தர் நம்ம அது என்னது டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சபைக்கு வரவங்க ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரை குறித்து எனக்கு சாட்சி கொடுக்க முடியும். என்ன சாட்சி கொடுக்க முடியும்னா, கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் தங்களுடைய எஜமானருக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை என்ன பண்ண முடியும், என்னால் சாட்சி கொடுக்க முடியும். நம்முடைய விசுவாசிகள் எந்தெந்த எஜமான கீழே இருந்தாலும் யாருக்கிட்டையும் போய் ஒரு பைசா திருடுறவங்க கிடையாது, யாரையும் ஏமாத்துறவங்க கிடையாது, யாருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவங்க கிடையாது, பேசுகிறவங்க கிடையாது. அதனால தான் அந்த முதலாளிகள் இன்னும் நீங்கள் தான் அங்கே வேலை செய்யணும். ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் 10 இடம் வேலை மாற்றுறவனு இருக்கிறான். ஆனால் 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் அதே இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா, அந்த முதலாளிகள் அவங்கள வேல்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்னென்னா, அவங்க உண்மையாக இருக்கிறாங்க, ஏமாற்றாமல் இருக்கிறாங்க, நமக்கு சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க, கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க, சண்டையை மூட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேல்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களாய் அப்படியேற்பட்ட இடத்துல அவிவிசுவாசிகளுக்கு கீழே வேலை செஞ்சாலும் பரிசுத்தவான்களாய் வாழுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனுஷனுக்கு வேலை செய்கிறோன்னு இருக்கக்கூடாது. தானியேல் நேபுகாத் நேச்சரை கீழே போய் வேலை செய்தான். ஏதோ மனுஷனுக்காக வேலை செய்கிறோன்ட்டு இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் வேலை செய்யும் போதெல்லாம் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாபிலோனியர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாபிலோனியர்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணட்டும், பாபிலோனியர்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டோம், என்ன பூஜை போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ ஆம் அ மேன் ஆஃப் காட். நான் தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். நான் நேபுகாத் நேச்சருக்கு வேலை செய்யவில்லை, நான் ஆண்டவருக்காக நான் வேலை செய்கிறேன். நேபுகாத் நேச்சர் என்னை பாபிலோனுக்கு கொண்டு வந்து வைக்கவில்லை, தேவனாகிய கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம தலைவர்கள், அதை பற்றி கவலை இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம், அதான் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடுத்து செய்யும்போது அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்யும்போது, நல்லவங்களாக இருக்கும்போது, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்கள் வேலையை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? பாஸ்டருக்காக ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நல்ல சர்ச்சு. ஒரு நல்ல சர்ச்சுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால், பாஸ்டர் பார்ப்பார், பாஸ்டர் நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாரு. ஒருவேளை நான் மறந்துடலாம், 4 பேரை கூப்பிட்றதில் நிறைய இடத்துல பிரச்சனை நடக்கும். யாரோ ஒருத்தரை விட்டாரு, கோச்சுக்குவாங்க. பாஸ்டர் என்னை விட்டுட்டாரு, அவங்கள மட்டும் மைக்கில் சொன்னார், என்னை சொல்லவே இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கோச்சிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நமக்காக இல்லை, யாருக்காக ஊழியம் செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், அவர் நமக்கு உண்டான பலனை கொடுக்கிறார். ஒரு பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, ஒரு சர்ச்சை துடைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சேரு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பாய் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வர்றதா இருந்தாலும் சரி, மனுஷன் நம்மளை பார்க்கலினாலும் பரவாயில்ல, பாஸ்டர் நம்மளை பார்க்கலினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்கிற உதவிகளை கர்த்தர் பார்த்து அதற்கான பலனை என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாஸ்டருக்காக ஊழியம் செய்கிறோம், பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் இருப்பான்,
பாஸ்டர் போனதுக்கப்புறம் காணாமல் போயிடுவான். எங்கள் ஐயாவே போயிட்டார். எப்படி சொல்லுவாங்க? எங்கள் ஐயா இருந்தார், எங்கள் ஐயா எல்லாம் செஞ்சார், நாங்கள் எங்கள் ஐயாவுக்காக இருந்தோம். இப்போ ஐயா போயிட்டாரு, நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? பாப்பா ஆண்டவருக்காக இல்லையா? நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யலையா? நிறைய பேர் ஐயாவுக்காக தான் இருக்கிறாங்க, அம்மாவுக்காக தான் இருக்கிறாங்க. இன்னும் அரசியல் கட்சி மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக இருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க. தேவன் உங்கள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அடுத்தது எஜமானர்களை பற்றி 9ஆம் வசனம் வாசிங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கிறிஸ்தவர்களை கர்த்தர் உங்களை முதலாளியாய் வைக்கும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, உங்கள் வீட்டு வேலைக்காரங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? நிறைய பேர் வீட்டு வேலைக்காரனுக்கு பழைய சோறு போடுவான். நேற்று வச்ச மீதியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இருக்கிறதுலே வேலைக்காரங்களை மட்டம் கட்டி மட்டமாக நடத்துகிறவன் யாருன்னு சொன்னால் இந்தியாக்காரன் தான். தெரியுமா? பிலிப்பைன்ஸில் இந்திய குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்குது. நம்ம அந்த பஞ்சாபி, மார்வாடி, இந்த மாதிரி தமிழ் குடும்பங்கள், மலையாள குடும்பங்கள், இவங்கெல்லாம் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ் வந்து அவங்கள முதலாளிகளாக வைத்திருக்கு. கொடுக்குற வீட்டிலிருந்து காரிலிருந்து வேலைக்காரங்க வரைக்கும் எல்லாமே இலவசம். கம்பெனி தான் கொடுக்குது. ஏன்னா அப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய பெரிய மேனேஜர்ஸாக அவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னன்னு சொன்னால், வீட்டு வேலை செய்வதற்காக ஆட்கள் தேவை. பிலிப்பைன்ஸுக்காரன் ஒருத்தன் கூட இந்த இந்தியா குடும்பத்தில் வேலை பார்க்குறதுக்கு போகவே மாட்டேங்கிறான். அவங்களும் எப்படியோ தேடி தேடி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தன் கூட என்ன பண்ணுறதில்ல, இந்திய குடும்பத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு ஒருத்தன் கூட போகிறதில்ல. ஏன்னு சொன்னால், நம்ம ஆட்கள் நடத்துகிற விதம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ மோசமான விதம். பழைய சோறை போடுறது, நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை வாங்கிறது, லீவு நாள்லையும் ஃபோன் போட்டு நச்சு பண்ணுறது, நான் வீட்டுக்கு 10 நாள் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லாத நேரத்துலையும் போய் அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க என்ன பண்ணுறதில்ல, வேலைக்கே என்ன பண்ணுறதில்ல, சேர்த்துறதில்ல, யார் வேலைக்கே வர்றதில்லை. அதான் உண்மை. வெளிநாட்டுக்காரங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க தெரியுமா? அன்னைக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு அதே டேபிளில் உட்காந்து தான் அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. நீங்கள் எந்த சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறீங்களோ அதே சோஃபாவில் உங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களும் உட்காந்து டிவி பார்ப்பதற்கும் அவங்க ஃபோன் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. இதெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு லேபர் லாஸே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்மளால ஐயையோ யாரும் வேலைக்கே வேணாம்ப்பா, நானே வேலையை செஞ்சுக்கிறேன்ட்டு போயிடுறான் நம்மளுங்க. ஏன்னா அவ்வளவு உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது. 6 மணினா 6:05 கூட வேலை செய்ய மாட்டாங்க. 5:50க்கே எப்படி ஜாமானெல்லாம் இருக்குதோ அப்படியே போட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. மீதி நீ தான் வளர்க்கணும், நீ தான் கழுவணும், நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுக்கறனால என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா நீ முதலாளியும் கிடையாது, அவன் உனக்கு தொழிலாளியும் கிடையாது. இப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள, தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள மதிக்கிறது கிடையாது, நல்ல இதில் நடத்துறது கிடையாது. அப்புறம் எப்படி அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்? அவன் எப்படி சபைக்கு வருவான்? இங்கே சபையில் ஒரு மாதிரி இருக்கிறது, அங்கே ஆஃபீஸுக்கு போனால் இன்னொரு மாதிரி. இங்கே சொல்லுது நல்ல பாருங்கள், பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அடுத்தது கடுஞ்சொல்லை என்ன பண்ணக்கூடாது, பேசாமல் அதை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கி நிறைய முதலாளிகள் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை கடுமையான சொற்களால் திட்டுவது, அவங்க குடும்பத்தை கேவலப்படுத்துவது, அவங்க கணவனை கேவலப்படுத்துவது, மனைவி கேவலப்படுத்து, பிள்ளைகளை கேவலப்படுத்து, ஜாதி பேரை சொல்லி திட்டுறது போன்ற பலவிதமான காரியங்களை செய்கிறவன் யாருன்னு சொன்னால் கிறிஸ்தவன் தான். இப்போ அவனுக்கு கீழே வேலை செய்கிறவன் சொல்லுவான், இவெல்லாம் என்னையா இவெல்லாம் சபைக்கு போகிறான், இவெல்லாம் என்னையா சத்தியத்தை கேட்குறான், இவெல்லாம் என்னையா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான், சும்மா காணிக்கு போட்டால் மட்டும் போதுமா, பெரிய ஒரு அது என்னது இயேசு கிறிஸ்துவோடைய படத்தை மாட்டி வச்சுருந்தா போதுமா, வசனத்தை மாட்டி வச்சுருந்தா போதுமா, கேட்குற வசனத்தின்படி நடக்கிறவங்களா இவங்கள இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா?
நம்ம கீழே இருக்கிற அவிவிசுவாசி பார்த்து சொல்லுவான், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அப்போது எஜமானர்கள் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், வேலைக்காரர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்கணும். உங்கள் 2 பேருக்கு எஜமானன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. உனக்கு எஜமானன் அவரு தான், அவனுக்கு எஜமானன் அவரு தான். 2 பேருக்கு எஜமானன் யார்? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எப்படி பார்த்து கொண்டு, நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப அன்புள்ளவங்களாக இருக்கணும், உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். அவங்க சொல்லணும், ஐயா நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் உங்களை விட்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் விலகவே மாட்டோம். உங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, உங்கள் கூட இருக்கிறது அவ்வளோ எங்களுக்கு நன்மையாக இருக்குது, அவ்வளோ எங்களை நேசிக்கிறீங்க, அவ்வளோ எங்களை கனப்படுத்துகிறீங்க, அவ்வளோ எங்களை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. அவனும் வேலையை விட்டு போய் அடுத்தவன்கிட்ட போய் அவன் வீட்டுக்கு வேலைக்கு போகாதரான்னு சொல்லக்கூடாது. அவன் வீட்டுக்கு என்ன பண்ணாத, வேலைக்கு ஒரு கம்பெனி நடத்துகிறோன்னு சொன்னால் மற்ற கம்பெனியில் எப்படி இருக்குது அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கம்பெனி எப்படி இருக்குது, ஒரு கடை வச்சுருக்குறோன்னு சொன்னால் மற்ற கடையெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளுடைய கடை எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பட்சபாதம் இல்லாமல் இருக்கணும். எல்லாரையும் ஃபேவரிட்டிசம். காட் நெவர் ஷோஸ் எனி ஃபேவரிட்டிசம். கர்த்தர் என்றைக்குமே பட்சபாதம் பார்க்குறவர் இல்லை, நம்மளும் பட்சபாதம் பார்க்கக்கூடாது. எப்படி வைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மளை, அதே அன்பையும் அதே கிருபையும் அநேகருக்கு வெளிப்படுத்தலாக இருக்க வேண்டும். 10ஆம் வசனம் வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அடுத்தது நம்முடைய ஸ்ட்ரென்த், வேர் வி சோர்ஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் ஹிஸ் மைட்டி பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையை நம்பி, அவருடைய சத்துவத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு பலன் யார் தர்றது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பலன் யார் தர்றது? தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அங்கேயும் இங்கேயும் போய் பலனை வாங்கிறது இல்லை, நம்ம மாத்திர மருந்தில் பலன் எடுக்கிறவங்க அல்ல. நமக்கு தேவனுடைய நாமம், அவருடைய நாமத்தை சொல்லும்போது அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. நடக்காத காரியங்கள் அதில் நடக்கிறது. எவ்வளோ மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறோம், அவ்வளோ மணி நேரமும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். அதிகாலையில் எழும்பி எத்தனை பேர் ஆண்டவரை தேடுகிறீர்கள்? அவருடைய பலத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கிறீங்க. எத்தனை பேர், ஆண்டவரே நான் காலையில் அவனை தேடுறத விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் குறையாக இருக்கிறது, நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அத்தனை பேர் சொல்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவரே இத்தனை மணி நேரம் நான் வேலை செய்ய போகிறேன், இத்தனை மணி நேரம் நான் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும் ஆண்டவரே, ஏன்னா உட்கார்றது கூட எனக்கு நேரம் கிடையாது, ஆனாலும் நீர் எனக்கு பலன் தருகிறவராக இருக்கிறீர். இவ்வளோ ஃபைலை என் மேலே அடுக்கிறாங்க ஆண்டவர், இத்தனையும் டைப் பண்ணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பலன் இல்லை, ஆனால் உம்மிடத்தில் கேட்கிறேன், நீர் எனக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறீர். டீச்சர்னா கத்தி கத்தி பேசணுமே, வாய்ஸே வரமாட்டேங்குது. எப்படி பாஸ்டர்னா கத்தி கத்தி பேசுறது? ஆண்டவரத்தில் பலன் கேட்குறோம். அல்லேலூயா. வயசாயிடுச்சு, முந்தி இருந்த மாதிரி இல்லை பாஸ்டர், கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, ஆண்டவர் இடத்துல பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை கேட்குறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துக்கிறீங்களோ, கர்த்தர் அப்போவே ஒரு புதிய பலனால் உங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் அவர் ஸ்ட்ரென்த். தேவனே நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப நாட்கள் பலவிதமான காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டிடலாமா? இல்லை, இன்னும் கர்த்தர் பலன் கொடுக்கிறார், இன்னும் தொடர்ந்து ஜெபம் பண்ணு. நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, கிறிஸ்தவனை மட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து யாரும் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யார் அசைக்கும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும், சின்ன கஷ்டம் வரட்டும்,
சின்ன உபத்திரவட்டம் உடனே என்ன பண்ணிடுறோம், என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் சர்ச்சுக்கு போக முடியல, என்னால் வந்து ப்ரேயரெல்லாம் கலந்துக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், மாறிடும். அதுதான் பிசாசு, அவனுக்கு விக்டரி. பிசாசு எதிர்பார்க்குற காரியம் என்ன, அப்பேற்பட்டவனா நீ மாற்றணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான், உன் கூட போராடிட்டு இருக்கிறான். அப்படி நீ மாறும்போது அவன் ஜெயிச்சிட்றான், நீ தோத்து போயிடுற. இல்லையா சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்க வைக்கிறவன் கிறிஸ்தவன் தான். எப்படி ஜெயிக்க வைக்கிறான், இப்படியா ஜெயிக்க வைக்கிறான். அவன் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறான். சபைக்கு போகிறதை கெடுக்கணும், பைபிள் படிக்கிறதை கெடுக்கணும், அன்னைய பாஷையில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிறதை கெடுக்கணும், உடைக்கணும். நல்லா தான் இருந்தான் பாஸ்டர், கீழே விழுந்துருச்சு அம்மா, ஒரு அம்மா, ஒரு சகோதரி, எந்த விசுவாசி என்கிட்ட சொல்ல, எல்லா ஊர் நியாயத்தையும் சொல்கிறீங்க. ஒரு ஆத்மா கீழே விழுந்துச்சுன்னு யாராவது சொன்னீங்களா? நான் யதார்த்தமாக ஃபோன் அடித்தேன், பாஸ்டர் நான் பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டேன். உடனே வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, சரி ரைட்டு. ஏன்னா பிசாசு போராடுறான், எப்படியாவது இந்த ஆத்மாவை அடிக்கணும், அவங்களுடைய ஆத்மாவை உடைக்கணும், அவங்கள கீழே தள்ளணும், இங்கேயும் தள்ளணும், பரிசுத்த வாழ்க்கையிலையும் தள்ளணும், அபிஷேக வாழ்க்கையிலையும் தள்ளணும், எல்லாத்துலேயும் தள்ளணும். ஜபத்துக்கு வரக்கூடாது, அதிகாலை ஜபத்துக்கு வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது, இதில் போராடிட்டே இருக்கிறான். நீங்கள் அவனை ஜெயிக்க வச்சுட்டே இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் பலனை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அசைய விடாமல் அதை வந்து ஆண்டவர் சொல்ல பாருங்க, பில்லர், அங்கே பில்லர் போட்டிருக்கிற பில்லர் ஸ்ட்ராங்காக நிற்குது, யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை சுற்றி எடுத்துகிட்டு வந்து அடித்தாலும் சரி, புல்டோசரை விட்டு பண்ணாலும் சரி, 10-11 முறை இடித்தாலும் அந்த பில்லருக்கு உண்டான பலத்தில் அந்த பில்லர் ஸ்ட்ராங்காக நின்றுருக்குது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பில்லரை போன்றது. தட் இஸ் த ஃபவுண்டேஷன், அதுதான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரமாக இருக்கணும். யாரும் அசையவே கூடாது. எத்தனை அடி அடித்தாலும், எத்தனை வச்சாலும், எத்தனை முறை பிசாசு வந்து முட்டி முட்டி பார்த்தாலும் இது அஸ்திபாரம், இதை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக என் சகோதரரே, அடுத்தது 11ஆம் வசனம் வாசிங்க. 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. போராட்டம் இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் பிசாசோடு போராட்டம் உண்டு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் என்ன பண்ணோமா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நாம் இருக்கும்போது தான் பிசாசோடு போராடுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். ஏன் பாஸ்டர் பிசாசி என் கூட போராடணும்? ஏன்னா உங்களை கெடுக்கணும், உங்களை அழிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நஷ்டமாக்கணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிக்கணும், உடைக்கணும். இதுதான் பிசாசுக்கு தேவை. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அனுதினமும் பிசாசோடு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. எங்கே போராடுறோம்? ஆவியில யுத்தம் பண்ணுகிறவளாக இருக்கிறோம். யூ ஆர் ஃபைட்டிங் இன் யுவர் ஸ்பிரிட். ஆவியில யுத்தம் பண்ணிக்கணும். நல்லா தான் இருந்தான் பாஸ்டர், எல்லாம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னான்
ஒரே படபடப்பு, யாரோ அமுத்துற மாதிரி இருக்குது, யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்குது. யார் தள்ளி விட்றவங்கள? பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ தள்ளி விட்டான்னா ஒன்றும் கிடையாது. ஆவியில் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு கேஸே அவன் தான் போட்டிருக்கிறான். யார்? நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவன், நேற்று வரைக்கும் அண்ணனா தம்பியாக பழகிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ணிட்டான்? நம்ம மேலே கொண்டு போய் போட்டான், பதிஞ்சிட்டான். ஏன் நடக்குது? இதுதான் ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீ என்ன நினைக்கிறியோ தெரியாது, உன் வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பிசாசினுடைய அதிகாரங்களோடு போராடி ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு யுத்தமே வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னா பிசாசோடு சரண்டர் ஆயிரு, போயிட்டு அவன் வழியில் போய் சேர்ந்துக்க. நீ அவன் வழியில் சேர்ந்துட்டீன்னா யுத்தம் நடக்காது. ஆனால் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கும்போது, ஊழியம் செய்யும் போது பிசாசானவன் உன்னோடு போராடி கொண்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஆவியிலே உனக்கு விரோதமாய் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாம் நிறைய பேரை ஏவி விட்டு, அவனை ஏவி விட்டு, இவனை ஏவி விட்டு, பக்கத்து வீட்டுக்காரனை ஏவி விட்டு, கூட வேலை செய்கிறவனை ஏவி விட்டு, குடும்பத்திலே இருக்கிறவனை ஏவி விட்டு, ஏதாவது ஒன்று பண்ணி உன்னுடைய ஆத்மாவிலும் உன்னுடைய சிந்தனையிலும் உனக்கு சமாதானம் இல்லாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அதற்கு எல்லாத்துக்கும் அஞ்சாமல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு விரோதமாய் நின்று, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவனை கத்தி எடுத்து ஒரே குத்துறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பயந்து ஓடுறவன் கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்துவ வாழ்க்கையும் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பயத்தின் வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராடி ஜெயிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய விசுவாசி பயந்து ஓடி போகிறான். ஒரு 4 நாள் காய்ச்சல் வரட்டும், ஒரு 4 நாள் வாந்தி பேதி ஆகட்டும், உடனே ஓடி போகிறான். ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ நடக்குது. ஒரு நாள் பிசாசு வரட்டும், ஏதாவது ஒரு கெட்ட கனவு ஒரு நாள் வரட்டும், உடனே பயந்து போய் அலறி அடிச்சுட்டு ஓடுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை கர்த்தர் அப்படி அழைக்கலை. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்க. இது கீழே நிறைய சொல்லியிருக்குது, வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை. ஹெல்மெட்டிலிருந்து காலில் பூட்ஸ் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆயுதம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் தான் நம்முடைய ஆயுதம். பிசாசை எப்படி துரத்தினார் இயேசு கிறிஸ்து? இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாக இப்படி இல்லை, எனக்கு விரோதமாக அப்படி இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சாத்தானே, வசனத்தை வச்சு நான் சொல்கிறேன், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ போராடிட்டு தான் இருப்பா, ஆனால் உன்னால் என்ன ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சத்துருவங்களும் போராடிட்டு தான் இருப்பான், ஆனால் அவனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆயுதம் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பட்டயம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கேடகம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தணும். ஷீல்டு இருக்குது உங்கள் கையில், எடுத்து வெட்டணும். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஒரு கனவு காமிச்சார். நிறைய பாம்பு, எங்கன்னா முத்தம்பாளையத்தில் தான், இந்த சர்ச்சில் தான் நிறைய பாம்பு, ஏகப்பட்ட பாம்பு போட்டு எல்லா பாம்பையும் அடித்து தள்ளுறேன், ஒன்று விட்டாமல் தேடி தேடி நசுக்குன்னு நசுக்கிட்டு இருக்கிறேன். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். கனவுனா இப்படி வரணும், உங்களை குத்துற மாதிரி, நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்து எல்லாம் விஷத்தை எடுக்கிற மாதிரி அப்படி வரக்கூடாது கனவு. எப்படி வரணும் கனவு? பாம்பை போட்டு ஒரு குச்சி எடுத்து போட்டு தலையில் குத்துன்னு குத்துறேன், எல்லாத்தையும் குத்துறேன், ஒன்று விடாமல் தேடி தேடி கண்டுபிடிச்சி குத்துறேன். அல்லேலூயா. எல்லாம் செதறி அடித்து ஓடுது, தெரிச்சு ஓடுது. கனவு எனக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால. பிசாசு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னை ஒன்று என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அசைக்க முடியாது. என்ன போராட்டம்னாலும் அவன் தான் தோற்று போவானே தவிர கர்த்தர் என்னை நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்கணும். கனவுலையும் உட்காந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு, ஐயோ பாஸ்டர் கனவுலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறான் பாஸ்டர், கனவுல நாய் கடிக்குது, பேய் கடிக்குது, பாம்பு கடிக்குது, எல்லாம் கடிக்குது, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. கனவுலையும் பிசாசை அடிக்கிறவனாக தான் இருக்கணும் கிறிஸ்தவன், துரத்துறவனாக தான் இருக்கணும்.
எத்தனை பாம்பு வந்தாலும் சரி, எத்தனை நாய் வந்தாலும் சரி, பேய் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஓட்டுறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. பயந்து ஓடக்கூடாது. நாங்கள் சூரம்பட்டி வலசில் இருக்கும்போது யாரும் சத்தம் போட்டே இருக்கிறார். அந்த பாஸ்டர் சத்தம் போட்டே இருக்கிறாருன்னா ஒரு பேய் வந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், எங்கள் அப்பா போய் கேட்டுக்குள்ளே எல்லாம் திறந்து ஓட்டாமல் அப்படியே கேட்டு வாசல்லே உட்காந்து ஓட்டுறாரு இயேசுவி நாமத்தினால. அதை கத்துறதை பார்த்து, பாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அந்த பேயை மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உள்ள எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, இந்த பேயை மட்டும் கொஞ்சம் உள்ளே போய் ஓட்டுங்க. அப்போ நம்மளை பார்த்து அவன் பயப்படணும், நம்ம அவனை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசை பார்த்து பயப்படுறவன் கிறிஸ்தவன் அல்ல. பிசாசை பார்த்து நடுங்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை பார்த்து பிசாசு ஓடணும். அல்லையிலே சொல்லுங்க. நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், பிசாசு தெரிச்சு ஓடணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து எல்லா பிசாசும் தலைவாழி தெரியாமல் ஓடணும். ஆனால் நம்ம அவனுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்குறோம். எத்தனை முறை எலுமிச்சம்பழத்தை நான் தூக்கி போட்டிருக்கிறேன், எத்தனை எலுமிச்சம்பழத்தை நான் தூக்கி போட்டிருக்கிறேன், எத்தனை நசுக்கி இருக்கிறேன். நாம் யாருக்கும் எவனுக்கும் பயந்தவன் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு உடனே காய்ச்சல் வந்துடும். நைட்டு ஃபுல்லாக உள்ளமோ அப்படியே அமுக்குது பாஸ்டர் அப்படின்பா. என்ன அமுக்குது ஒன்று? நீ பயப்பட பயப்பட இன்னும் பயத்தில் அதிகமாக பிசாசு கிரியை செய்வான். ஒருத்தரை பார்த்து சொன்னாராம், ஒரு விசுவாசியை பார்த்து, உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல, நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னாராம். அந்த விசுவாசியை சிரிச்சிச்சான் அவரை பார்த்து, டாக்டரை பார்த்து. சொன்ன சாட்சி, உண்மையான சாட்சி தான் சொல்கிறேன். டாக்டர் சொல்கிறாரு, உன் ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகல, நீ செத்து போயிடுவான்னு சொல்கிறாரு. விசுவாசி சிரிச்சிச்சான். அந்த விசுவாசி சொல்லிச்சான் டாக்டரை பார்த்து, எனக்காவது ஹார்ட்டு தான் ஃபங்க்ஷன் ஆகல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகி நான் ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு பணமாக கிடக்கிறானே, அவனை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டுச்சான். அப்போ பாருங்க எவ்வளோ விசுவாசம் அந்த விசுவாசிக்கு. எனக்காவது ஹார்ட்டு தான் ஃபங்க்ஷன் ஆகலை, இங்கே கண்ணை முன்னா அங்கே ஆண்டுடைய சமூகத்தில் போய் கண்ணை திறக்க போகிறேன். இங்கே எத்தனை பேர் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி போனமாக நடந்துட்டு இருக்கிறான். அவன் கண்ணை முன்னா அவன் நிலைமை என்ன தெரியுமா? பாதாளத்திலும் நரகத்திலையும் தள்ளப்பட்டு புழுக்கள் அவனுடைய சரீரத்தை தின்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதை உணராதவனாய் அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதான் கடைசி, இதோட முடிக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ அந்த பூமியில் கொஞ்சம் சொத்து சேர்த்தோம், பிள்ளைகளை படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இது சாதாரணமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா சாத்தானோட போராடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவருக்காக உபத்திரமோ வியாதியோ கஷ்டமோ பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார் என்று கேட்கிறார். அது மாதிரி ஆண்டவருக்காக ஜீவனை விடுறவன் தான் விசுவாசி. ஆண்டவருக்காக நிலைச்சு நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன். அவருடைய சமூகத்துக்காக காத்திருக்கிறவன். அவன் எப்பொழுது வருவார், சீக்கிரமாக அவரை பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் போகணும். அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு மன மகிழ்ச்சி. பரலோகம் என்பது என்று காண்பேனோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடுறோமே, எல்லா சாவு வீட்லேயும் அந்த பாட்டை பாடுறோம். பரலோகமே என் சொந்தமே. யாராவது பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க மாதிரி வாழ்கிறீங்களா? கிறிஸ்தவன் தான் பேர் மார்க்கு, லூக்கு, ஜான், என்னென்னமோ பேர் வச்சுக்கிறது. ஆபக்கூக்குன்னு பேர் வச்சுக்காங்க. ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணி பார்த்ததில்லை, பேரை மட்டும் ஆபக்கூக்கு. பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த கல் எங்கே கிடக்குது? டாஸ்மாக் கடையில் கிடக்குது. பேர் பீட்டர், பேதுரு. ஒவ்வொரு முறையும் நியூஸ் வாசிக்கிறான். ஜான் என்ற ரவுடி, பீட்டர் என்ற ரவுடி, பால் என்ற இவரால் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலே தள்ளப்பட்டு கிடக்கிறார். எல்லாம் கிறிஸ்டின் பேராக கிடக்குது. ஸ்தோத்திரம். இதுதான் அவன் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும், குடும்பத்தை குறித்த தரிசனம் இருக்கணும்,
விசுவாசிகள் போதகர்கள் என்ற ஐக்கியம் இருக்கணும். சபையை குறித்த தரிசனம் இருக்கணும். ஊழியத்தை குறித்த தரிசனம் இருக்கணும். ஆத்ம ஆதாயத்தை குறித்த தரிசனம் இருக்கணும். என் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக முடிஞ்சு போகக்கூடாது ஆண்டவரே, உலகத்தை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு ஜான் வெஸ்லியை போல, ஹல்லேலூயா, ஒரு வில்லியம் கேரியை போல உலகத்தை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஹட்சன் டெய்லரை போல உலகத்தை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். எழும்பி நிற்போம். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம். ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தில் உடைய பங்களிப்பு என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய சாயலை அநேகருக்கு வெளிக்காட்டுகிற ஒரு வாழ்க்கை. யூ ஆர் த சீட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் விதையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் விதை இந்த மண்ணுக்குள்ள விதைக்கப்படும் போது அது வளர்ந்து மரமாய் மாறி அநேக அடைக்கலான் குருவிகளுக்கு, அநேகருக்கு நிழல் தருகிற ஒரு மரமாய் உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏதோ சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், கடன் கட்டினோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் தப்பு. உங்களுடைய ஆத்மாவை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அந்த நாட்களில் ஆண்டவருக்காக இந்த ஒரே வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்க, என்ன கட்டுறீங்க, என்ன விதமான ஊழியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, கட்டி எழுப்புறீங்கன்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மாற்றத்தின் நாளாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இன்னும் அநேகரை கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்துவதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அங்கேயும் இங்கேயும் ஊசலாடி கொண்டு இருக்கிற ஆட்கள், அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருக்கிற ஆட்கள், விசுவாசத்தில் இல்லாத பிள்ளைகள், இவர்களை சந்தித்த தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவர் கிறிஸ்டியன் லைஃப் should be a fruitful life. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நீர் பேசின வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 3 வாரங்களாக கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். எல்லா வாரத்திலும் கர்த்தர் எங்களோடு பேசின காரியம் என்னவென்று சொன்னால், உலகத்தாரை போல் வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை, உலகத்தாரை போல நடப்பதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. தேவனுக்கு சாட்சியாய் வாழ, எங்கள் குடும்பங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை திரும்ப திரும்ப நீர் எங்களோடு பேசினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் உமக்கு கிருபையாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்க, பலப்படுத்துங்க, சுக பலன் ஜீவனை கர்த்தர் தருவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தேங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார்.
உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். எல்லாரும் சேர்ந்தாம கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவேன்? எல்லாரும் சேர்ந்து ஆமிரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் பரவாது என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் பரவாது என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அனாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அனாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மரணத்தின் பாதையிலே நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்தீரையா. கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உன் மேல நந்தீரையா. மரணத்தின் பாதையில் ஆண்டவரே, மரணத்தின் யாரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது நடந்தீரையா. கண்ணீரின் பாதையில் நடக்கிறவர்கள் கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உன் மேல நந்தீரையா. நன்றி நன்றி உமக்கே உமக்கே நன்றி 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 உமக்கே. வழி அறியா நேரத்தில் ஆண்டவரே, வழி அறியா நேரத்தில் வராதிர பாதையில் வார்த்தையால் நடத்தி நீரே. கால்களின் தீபமா கால்களின் தீபமா வெளிச்சமா இதுவரை நடத்தி நீரே. ஆமென். வழி அறியா நேரத்தில்
வனாந்திர பாதையில் வார்த்தையால் நடத்தினீரே. கால்களின் தீபமாய், கால்களின் தீபமாய், பாதையில் வெளிச்சமாய் இதுவரை நடத்தி. உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி நன்றி உமக்கே நன்றி 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 உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. நன்றி நன்றி உமக்கே உமக்கே நன்றி 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 உமக்கே நன்றி. எல்லாம் கரங்களை உயர்த்தி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி, என்னோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்கே நன்றி. முந்தானேத்து இருந்த ஆத்துமா நேத்திக்கு இல்ல, நேத்திக்கு இருந்த ஆத்துமா இன்னைக்கு இல்ல. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எத்தனையோ விபத்துகளில் இருந்து, சாலை விபத்துகளில் இருந்து, விமான விபத்துகளில் இருந்து, ட்ரெயின் விபத்துகளில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. எத்தனையோ ஹார்ட் அட்டாக்ல இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. எத்தனையோ ஸ்ட்ரோக்ல இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி நன்றி உமக்கே நன்றி. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி உமக்கே நன்றி 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 உமக்கே நன்றி. கரைகளை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துவோமா?